வேணாம்னா அவனுக்கு ஒரு மூணு தேங்காய் பழத்தை கொடுக்கறது விட்டுட்டு இவ்வளவு பெரிய தங்கச்சங்கரை கட்டி கொடுக்குறீங்க. இப்படியே வரவங்க போறவனுக்கெல்லாம் தர்மம் பண்ணா கடைசியில் இந்த ஜமீன் சொத்துல என்ன மிச்சமாகும்? செவத்துல இருக்கிற சுண்ணாம்பு தான் மிச்சமாகும். சொல்லி எடுத்துட்டு போறதா? நீ பேசாம இருக்க மாட்டேன். உனக்கு சங்கீதத்தை பத்தி என்னடா தெரியும்? நீ அபாரம் யானை சூன்யன். நீதான் ஃபீல்ட் ஆபீசர் பூட் அவுட்டியா? என்னோட ஆபீஸ்கிட்ட போய் கண்டுபிடி மரியாதை எல்லாம் பேசிட்டு இருக்க. நீங்க சும்மா இருங்க மாமா. இவன் ஆபீஸ் கிடையாது. உங்களுக்கு சங்கீதம் நல்லா தெரியுங்கிறதுக்காக உங்ககிட்ட பாடி ஏமாத்திருக்கான். இவன் யார் தெரியுமா? யாரு? சின்ன வயசுலயே காணாம போயிட்டானே குமாரசாமி பையன். அவன் தான் மாமா இவன். அது வந்து வாயமூடு. என்னையே ஏமாத்திரியா? இனிமே எந்த உரையும் சொல்லிக்கிட்டு இந்த அரண்மனைக்குள்ள நுழையக்கூடாது, தெரியுமா? போவலிய தாத்தா, இப்போ நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க. இப்போ போயிட்டு அப்புறம் வரேன். அத வரட்டா? ஹலோ, இங்க சொன்னது சரி, அங்க நான் சொல்லிக்கிறேன். போ போறேன். போ போ வரேன். நீ சரியான ஆம்பளையா இருந்தா ஒட்டி கொண்டு எங்க மாமா வெட்டி நின்றா. அவர்கிட்ட நீ லெப்ட் அடி வாங்கிருக்கியா? மாமா குட்டு குடுன்னு ஓடி போய் அவனை புடலில் ஒரு அடி அடி மாமா. கலைங்க மாமா, இனிமே இந்த பையன் இந்த அரண்மனைக்குள்ள நுழைஞ்சா உதே உனக்கு தான் விழும். அது ஏன் அவன் அடிக்கூடாதா? சரியான லூசு கிழவனா இருக்கானே. அவன் அடிச்சு அவன் திருப்பி அப்பிடுவான்ல. மாமா, ஏமா அவர் எனக்கு என்ன முறை வேணும்? மாமான்னு சொன்னாலும் டேஞ்சரு, மச்சான்னு சொன்னாலும் டேஞ்சரு. அவன் உனக்கு சித்தப்பா முறை வேணும். அம்மாவை அத்தான கூப்பிட்டாரு. எனக்கு எப்படி சித்தப்பா ஆவாரு? இதெல்லாம் நல்ல விவரமா கேட்டுக்க. கிட்ட வந்தா மட்டும் துரத்தி விட்டுரு. அவனை பிரதர்னு கூப்பிட்டுக்க. பொய்யா காட்டி கொடுக்குறியா? நீ கிளியா?